வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகள் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த கதைகள் எல்லாமே சினிமாவாக வந்திருக்குது. நான் 10 வயசு பையனாக இருக்கப்போ எங்கள் ஊரில் வந்த ஒரு படம் நான் ஒரு 2-3 தடவை போய் பார்த்தேன். அவ்வளோ ஆச்சரியமான மந்திர படம் அது. ஹாரி பாட்டர்லாம் இன்றைக்கி சொல்கிறோம்னா அது மாதிரி. அந்த படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா, மணாளனே மங்கையின் பாக்கியம். இதுதான். அஞ்சல் தேவி அவர்கள் அது கதாநாயகி. அவங்க தான் தயாரிப்பாளரும் கூட. அதே மாதிரி அவங்களுடைய கணவர் தான் இசையமைச்சிருப்பார். அதில் கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள். இந்த படம் என்ன செய்தியை சொல்லுதோ அதுதான் விக்ரமாதித்தன் கதை. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை. இதில் தான் ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு அழைக்காதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த புல்லாங்குழல் வச்சு வாசிச்சார்னா அவர் அங்கேருந்து வர்றது. அழைக்காதேன்னு ஒரு அழகான பி சுசிலாவுடைய பாட்டு, அற்புதமான பாட்டு இந்த படத்தில் வரும். அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே என்னை. ஆச்சரியமான நகைச்சுவை காட்சிகள், வித்தியாசமான செய்திகள், இது எல்லாமே இந்த படத்தை பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொண்டு போய் சேர்த்துது. விஜயா வாகினி ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்ட படம் இந்த படம். சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை இந்த கதை தான். வழக்கப்படி போஜராஜன் அந்த விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தை நோக்கி போனால் பதுமை தடுத்தது. கதை சொல்ல ஆரம்பித்தது. எங்கள் அரசனை போல நீ சாதித்திருக்கிறாயான்னு கேட்டது. சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் அந்த கதையை கேட்க ஆரம்பித்தான். அப்போ அது ஒரு கதையை சொல்லுது. முன்னொரு காலத்தில், இதுவே முன்னொரு காலம்தான், அது ஒரு முன்னொரு காலம். முன்னொரு காலத்தில் திருமால்புரி என்ற ஒரு தேசத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு நல்ல அரசன். அவனுடைய மனைவி, அவர்களுக்கு 3 பையங்க. மூத்த பையனுடைய பேர் வீமாசூரன், அடுத்த பையன் பேர் லக்ஷ்மிசூரன், 3வது பையன் பேர் மகாசூரன். இந்த 3 பேரோடு ஒரு பெண் குழந்தையும் இருந்தாள். அவள் பேர் அமிர்த கிரணகலை. இந்த பேர்கள்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம பேருக்கு வச்சுக்கிறதுக்கு தானே. இப்போ 3 பையன் ஒரு பொண்ணோடு இவங்க வாழ்ந்து வர்றாங்க. திடீர்னு இந்த அரசனும் அவருடைய மனைவியும் கொஞ்ச நாள் இறந்துடுறாங்க. இப்போ தேசத்தை பகிர்ந்துக்கிறணும். இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தங்கையை அரண்மனையை விட்டுட்டு தந்தையார் தேடி வச்ச தேசத்தினுடைய எல்லைகளை பார்க்க போனாங்க. வடக்கு நோக்கி போகிற போது ஒரு இடத்துல அழகான பொய்கையும் நிழல் தரும் மரங்களும் அருமையான கனிச்சோலையும் இருந்தது. உடனே இவங்க பார்த்துட்டு அங்கே தங்கினாங்க. அந்த பழங்களை சாப்பிட்டாங்க, ஓய்வு எடுத்தாங்க, தூங்கிட்டாங்க. அன்று இரவு நில ஒளியில் தேவலோகத்திலிருந்து 3 கன்னியர்கள் வந்தார்கள். வந்தவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய அழகில் மயங்கினாங்க. இளவரசர்கள் இல்லையா. உடனே இவர்களோடு மூத்தவனோட ஒருத்தியும் அடுத்தவனோட ஒருத்தியும் அடுத்தவனோட ஒருத்தியுமாக 3 பேரும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க, 3 பேரையும். இப்போ இவர்கள் இரவு இருப்பார்கள். பகலில் விடிய போகிற நேரத்தில் இவங்க தேவலோகத்தை நோக்கி போயிடுவாங்க. யார்? பெண்கள். போகிறப்ப என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா, இவங்க 3 பேரும் கல்லாக்கிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். பகலெல்லாம் கல், இரவு நேரத்தில் இவங்க பெண்ணோட இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் இந்த 3வது பையன் என்ன பண்ணால், கொஞ்சம் வேகமாக எந்திரிச்சவன் அந்த பக்கமாக போனான். அப்போ அந்த கோயில் வாசலில் இருந்த ஒரு கல் பதுமை அவனை பார்த்து கண்ணீர் விட்டது. ஏன் அழுகிறேன்னு கேட்டான். இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கல்லாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கல்லாக இருக்கமா, என்ன இப்படி சொல்கிறாரு, இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, அப்படியா, இதுலேருந்து என்ன செய்கிறது? உடனே அது 7 குளிகைகள் இப்படி மாத்திர மாதிரி இருக்குது, அதுகளை கொடுக்குது. இதை கையில் வச்சுக்கோங்க, 3 பேரும் புறப்பட்டு போங்க. நீங்கள் போகிற போது அவங்க பின்தொடர்ந்து வருவாங்க. அப்போ அதை போட்டுக்கிட்டே போங்க, அவங்க உங்களை பிடிக்க முடியாது. அதே போல் இவங்க இரவு அவங்க வந்தாங்க. அவங்க லேசாக தூங்குகிற நேரம் பார்த்து இவங்க 3 பேரும் குதிரையில் கிளம்பிட்டாங்க. சத்தம் கேட்டு அந்த 3 கன்னிகைகளும் பின்னாடி விரட்டி வர்றாங்க. இப்போ இவங்க ஒவ்வொரு குளிகை போடுறாங்க. ஒன்று போட்டோடனே காடு உண்டாகுது, அதை கடக்க முடியல. அடுத்தது மலை உண்டாகுது, அடுத்தது கடல் உண்டாகுது. அதுக்குள்ளே விடிஞ்சு போது அவங்க போயிடுறாங்க. போனவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்த அந்த தேவகன்னியர்களுக்கு, என்ன, நம்ம தடுக்கக்கூடிய குளிகைகள் நம்மகிட்ட தானே இருக்கும், இது யார் கொடுத்தா? 2 பேரும் சந்தேகப்பட்டு அந்த கடைசி பெண் மேலே கோபம் அவளை கொன்று கிழிச்செறிஞ்சிடுறாங்க. அவளுடைய உடல் கீழே கிடக்குது. இந்த அரசகுமார்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த 3வதுக்காரன் என்ன பண்ணால், நான் தான் இவளோடு இருந்தேன்,
இவளை மீட்டு கொண்டு வர்ற வரைக்கும் நான் ஊருக்கு வர மாட்டேன்றான். அவங்க சொல்லி பார்க்குறாங்க, கேட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவன் அழுதுகிட்டே என்ன பண்ணுறான், பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் இருக்கான். அப்போ மேலே சென்ற கடவுளர்கள் பார்த்துட்டு, சரி உன்னுடைய உண்மையான காதலுக்காக அவளை மீட்டெடுத்து தர்றோம் அப்படின்னோடனே அவளை மீட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவள் என்ன பண்ணான்னா, தனக்காக தன்னுடைய தோழிமார் கூட தன்னை கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் இந்த இளவரசன் எப்போதும் கூட இருக்கான், இவனோடய வாழணும்னு நினச்சிட்டு ஒரு வீணையை வரவழைச்சி அவன் கையில் கொடுத்து, இதை கையில் வச்சுக்கோ, என்னையை பார்க்கணும்னு தோன்றப்பெல்லாம் இந்த வீணையை வாசி, நான் வருவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் அவன் என்ன பண்ணுறான், கையில் வச்சுக்கிறான். அப்போ தான் இவளோடு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு முனிவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு வஜ்ர வாளை கொடுத்து, இதை வச்சு ஆளுகளை கொல்ல முடியும், யார் மேலே ஏறியோ அவங்க இறந்து போவாங்க, அதுக்கு பதிலாக நீ அந்த பொண்ணை கொடுனான். இவன் முதல்ல அவன் மேலே எரிஞ்சு அந்த முனிவனை கொண்டான். அடுத்து ஒரு முனிவன் வந்தான், அவர் பொற்காசு பை கொடுத்தான், எடுக்க வரும், பெண்ணை கொடுனான், அவனையும் வீழ்த்திட்டான். அடுத்து ஒருத்தன் வந்தான், ஒரு பிரம்பு கொடுத்தான், இதை வச்சு தொட்டால் இறந்தவன் மீண்டு வந்துடுவான், அதையும் வாங்கிட்டு அவனை அடித்து விரட்டிட்டான். கடைசியாக ஒருத்தன் மிதியடிகள் மாதிரி ஒன்று கொண்டு வந்து, இதை நினச்ச இடத்துக்கு போகலாம், இதை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கொடுனான், அந்த இதை வாங்கிட்டு அவனையும் கொண்டுட்டான். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீணையும் கொண்டுட்டு அரண்மனைக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு இதில் பூட்டி வச்சுருந்தான். தேவையான போது அதை வீணை வாசிப்பான், அவள் வருவாள். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவனுடைய தங்கை என்ன பண்ணால், இந்த அறையை திறந்து பார்த்து இதெல்லாம் என்னன்னு பார்த்தால, ஒவ்வொன்றையும் பார்த்து பயந்து போனான். ஒவ்வொன்றையும் செக் பண்ணான். மந்திரவாளை எடுத்தால் எலி மேலே இருந்தால் எலி செத்து போச்சு, பெரம்பை கொட்டி தொட்டால் திருப்பி வந்துடுச்சு, பைக்குள்ளதுக்கு காசு எடுத்தான். இப்போ அந்த மிதியடியை போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா. இதுக்கு மேலே இந்த வீணையை வாய்ச்சால அங்கேருந்து என்ன பண்ணா, தேவகண்ணி என்ன நேரத்தில் வாசிக்கிறாரே, வாசிக்கூடாத நேரமாச்சு அப்படின்னு வந்து பார்க்குறா. அவள் தங்கச்சி வாசிக்கிறான். கோவத்தில் அவளை ஒரு அறை விட்டுட்டு அதை உடச்சி போட்டு போயிடுறான். இதை கேள்விப்பட்ட இவன் என்ன பண்ணுறான், திரும்ப அவன் போய் போகணும், அவளை நோக்கி போகணுங்கிறதுக்காக நெருப்பு சட்டியில் குதித்து மேலே போய் அங்கே போய் பார்க்க போகிறான். இந்திரன் என்ன பண்ணுறான், அவனை நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறான். இவன் கையில் இருக்க மந்திரவாளை வச்சு எல்லாரையும் வீழ்த்துறான். சரி இவங்களை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறான். கூட்டிகிட்டு போகிற போது நெருப்பு வளையம் சூழ்ந்துக்கிறது. இப்போ ஊருக்கு வரப்போகிறாங்க, நெருப்பு வளையத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த செய்தி விக்ரமாதித்தனுக்கு தெரியுது. நெருப்பு வளையத்திலிருந்து அவளை மீட்பதற்காக தன்னுயிரை பணையம் வைத்து இவன் என்ன பண்ணுறான், அந்த 3 பேரையும் அந்த இளவரசரையும் மீட்டு கொடுக்குறான். மீட்டு கொடுத்து தேவகண்ணியரை அந்த இளவரசர்களுக்கு கொடுக்குறான். அதே போல் மந்திரவாள், அந்த பை, பிரம்பு எல்லாத்தையும் அந்தந்த முனிவர்கள்ட்ட கொடுத்துட்றான். எப்போதும் அவரவர் பொருள் கூட இருங்க, மற்ற பொருள் மேலே ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய மன்னன் மீண்டும் அரசவைக்கு வந்தான் அப்படின்னு அந்த பதுமை கதையை முடிக்குது. இதுதாங்க அந்த படம். இதில் இந்த சொல்லப்படுற மிதியடி, இந்த பொற்காசு தர்றது, அந்த வீரவாள், இதெல்லாம் அந்த காமெடி நடிகர்கள் கையில் இருக்கும். டிஎஸ் தொர்ராஜன் ஒருத்தர் அந்த காலத்தில் இருப்பார், அவர் கையில் இருக்கும். அதே போல் பெண்ணாக மாறி போவாங்க அஞ்சலி தேவி, ராஜசுலோச்சனா வருவாங்க. கதாநாயகன் வந்து பெண்ணாக மாறிடுவான், கதாநாயகி ஆணாக மாறுவாள். இதெல்லாம் அந்த கதையில் சேர்த்துருப்பாங்க. இது எல்லாமே விக்ரமாதித்தன் கதையில் இருக்குதுங்க. மீண்டும் கூட கதையை தேடிக்கிட்டு இருக்கவங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், விக்ரமாதித்தன் கதையில் பகுதி பகுதியாக எடுத்தாலே போதும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ இந்த கதையை சொல்கிறப்ப விக்ரமாதித்தனுடைய பெருமைகளில் ஒன்று என்ன, யாருக்காகவும் தன் உயிரை தர தயங்க மாட்டான், அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால். இதுதான் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.